ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஏ கேமிங். ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏ மினி ஐபிஎல் சீசன் 2ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருந்தோம். நேற்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7-8 ஸ்லாட் வந்து ஃபில்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 ஸ்லாட் தான் ஐ திங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டயத்தில் மேபி அது கூட சோல்ட் அவுட் ஆகிருக்கலாம். இந்த வீடியோ எதுக்காக நான் அந்த டோர்னமெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எஸ்ஏ மினி ஐபிஎல் சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதை வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். இது சீசன் 2 ஏன்னா அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இருக்கிற 10 ஐபிஎல் டீம்ஸை வச்சு மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணுவோம். அதாவது ரேண்டமாக வந்து ப்ளே பண்ணுவோம், எல்லா மேட்சும் வந்து ப்ளே பண்ணுவோம். ஒரு டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 லீக் மேட்சஸ்ங்கிற ஃபேஸஸில் ஒரு 45 லீக் மேட்சஸ் வந்து மொத்தமாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளே ஆஃப் மேட்சஸ் நடந்து போன தடவை வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி தான் நம்மளோட டோர்னமெண்ட்லேயும் கப் வின் பண்ணாங்க. பட் அந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரியல் கிரிக்கெட் 24 வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட் கண்டெயின் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து டெய்லி ஓட்டிங் போல் வச்சு எந்த டீம் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த டீமுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஃபார்மெட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து இன்ட்ராக்டாக பெருசாக வந்து நம்ம எதுவும் ட்ரை பண்ணல. பட் சீசன் 2ஓட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு மெத்தேடில் நம்ம இந்த சீசன் 2 வந்து கண்டெயின் பண்ண போகிறோம். அதாவது வந்து எப்படின்னா, அவைலபிள் 10 ஸ்லாட் அப்படின்னா நீங்கள் வந்து 10 டீமோட ஓனராக இருப்பீங்க. நீங்கள் அந்த ஸ்லாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. அதனால் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அது வந்து ஓனர்ஸ் வந்து எப்படி எந்தெந்த டீம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கம்மிங் சண்டே, அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வந்து போஸ்ட் ஆகும் சனிக்கிழமை. நாளைக்கு வந்து ஈவினிங் மேக்ஸிமம் வந்து நான் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பின் வீலில் டீம்ஸ் செலக்ட் பண்ணப்படும். ஒருவேளை உங்களுக்கு லைவில் வந்து ஸ்பின் வீல் செலக்ட் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் ஒன்று வரும், செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் ஆட் பண்ணிடுவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டீம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா வீடியோவோட ப்ரூஃபோடு போட்டு விட்டுறேன். ஸ்பின் வீலில் தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆகும் டீம்ஸு. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த டீம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது டீம் ஓனர்ஸ்கிட்ட பேசி டீமை ஸ்வாப் பண்ணுறதுனா அது உங்களோட சாய்ஸஸ் தான். அதுவும் வந்து பிஃபோர் த சீசன் மட்டும்தான் அலோடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே இந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த டீமுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்தந்த டீம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணி தருவேன். அதோ ஒரு ஆல்ரவுண்டரு, ஒரு பவுல்ட்ரு, ஒரு பேட்ஸ்மேனு, ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு நீங்கள் எந்த பிளேயரை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறீங்களோ உங்கள் பேரை போட்டு உங்களோட ஃபிசிக்ஸ் போட்டு உங்களோட ஃபேஸ் கட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு உங்களோட ஜெர்சி நம்பர், ஜெர்சி பேர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ சென்னையில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல் சீசனே வந்து ருத்ராஜ் கெய்க்வாடாக தான் இருக்கும். இப்போ வந்து நீங்களும் ருத்ராஜ் கெய்க்வாடு சேர்ந்து விளையாட முடியாது. இப்போ வந்து நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாடை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து வச்சு விளையாட முடியாது. நீங்கள் கேப்டனாகனா கூட அது நோ ப்ராப்ளம், நம்ம கேப்டனாக போட்டு விளையாண்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஓட்டிங் போல் மூலியமாக தான் டீம் செலக்ட் பண்ணப்படும். எந்த டீமுக்கு வந்து ஓட்டு அதிகமாக வந்திருக்கோ நான் வந்து அந்த டீமுக்கு வந்து செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுவேன். மேட்சஸ் வந்து எப்போ ப்ரூவ் நடக்கும் அப்படின்னா முடிஞ்ச வரை டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மண்டேலேருந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு என்னால் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆர்சிபி சிஎஸ்கே மேட்சஸ் அன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைவ் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீக்கெண்ட்ஸ்லேயே எல்லா மேட்சஸையும் ஷெட்யூல் பண்ணலாம் ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஷெட்யூலில் ரிலீஸ் ஆகும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி குறந்தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அவுட் சைடில் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. இன்னும் 2-3 ஸ்லாட் இருக்குது. நீங்கள் ஃபில் பண்ணி நீங்களும் நம்ம டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் தென் டீம் ஓனர்ஸோட வந்து பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் வந்து பிளேயிங் லெவன் செலக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் தான் யார் கேப்டன்னு செலக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் தான் யாராவது எந்தெந்த ஓவர்ஸ் போடணும், யாராவது எந்தெந்த ஆர்டரில் ஆடணும் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. பட் நீங்கள்லாம் அதுக்கு அந்தந்த மேட்சஸோட லைவில் வந்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற ஈஸியாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பர்சனல் அண்டு சேனல் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து அப்போ தான் லைவ் அப்டேட்ஸ் டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஓகே கைஸ், பாய்.